ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை கொண்டு போய் கனடாவில் நிறைய குளத்துல பீச்சில் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி நீ ஒரு ஆன்டி இண்டியன், நாங்கள் இந்து வழிபாடு படுறது வந்து உனக்கு பிடிக்கல, இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிளே தான், இது தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு. நானும் இந்து தான், எங்கள் வீட்லேயும் நானும் சாமி கும்பிடுறேன். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நான் நினச்சேன் இது கனடாவில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கனடாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த வேலை பண்ணியிருக்காங்க. தேம்ஸ் நதியிலையும் நிறைய பெரிய பெரிய விநாயகரை கொண்டு போய் போட்டிருக்காங்க. அவங்களும் ஆர்கானிக்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த இந்த வழிபாடுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நிறைய வெள்ளைக்காரங்க டிக்டாக்ல வீடியோ போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கரைச்ச விநாயகர் எதுவுமே வந்து கரையில் கல் மாதிரி அப்படியே கரையில் வந்துருக்கு. எத்தனை விநாயகரை கரைச்சாங்களோ எவ்வளோ என்விரான்மெண்டல் பொல்யூஷனை வந்துட்டு இந்த இந்துஸ் வந்து பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற பேச்சு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்துட்டு ரியலாக இது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்றது தெரியாது. நம்ம வேற ஒரு ஊரில் இருக்கணும், அந்த கல்ச்சரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அங்கேயும் போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரு இதுவே கன்சர்னு. இதனால நான் ஆன்டி இந்தியனு இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. இப்போது நம்ம வெளிநாட்டை விட்டுடலாம். இப்போது மெரினா பீச்சை எடுத்துக்கோங்க. இப்போ மெரினா பீச்சில் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து நடந்து முடிச்சதுக்கப்புறம் அதோட நிலைமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உலகத்திலேயே நல்லா ஃபேமஸான பெரிய பீச் மெரினா பீச். அதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணோம், ப்ளூ ஃப்ளாகுன்னோம், க்ரீன் ஃப்ளாகுன்னோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதே நிலைமை நாளைக்கு எல்லா பீச்சு வெளிநாட்டில் இருக்கிற இண்டூஸ் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும்? ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து இப்போ ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. இல்லாத இடத்துலையும் இந்தியன்ஸ் போய் வாழணும், நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும்னு வந்துட்டு அந்த இடத்தையும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி? எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது, இந்தியா ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது, இந்தியா வேணான்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்தையும் இந்தியா மாதிரி மாற்றினா எப்படி? வெளிநாட்டை விட்டுருங்க, இந்தியாவிலேயே இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கம்மி பண்ணிட்டு வரணும். ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் மேலே நம்ம கொஞ்சம் அக்கறை இருக்கணும். பட் நான் இந்துஸாக இருக்கணும், நான் இந்துனா இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க. எவ்வளோ பேர் இதை பண்ணாமல் இருக்காங்க, அதனால அவங்க ஆன்டி இந்து கிடையாது, அவங்க என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஹிந்து அப்படின்னு இதை பண்ணாதான் இந்து, இதை பண்ணலனா இந்து அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.